Dear friends, டேட்டா இருக்கிற ஒரு ரோவை delete பண்ணினாலோ அல்லது insert பண்ணினாலோ அந்த ரோவில் இருக்கிற சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி சரியான சீரியல் நம்பரை காண்பிக்கிற மாதிரி செட் செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸல் சீட்டில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் 11 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1ல் இருந்து 11 வரை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. இதில் சீரியல் நம்பர் 3ல் தெரிகிற ஐஸ்வர்யாவோட டீட்டெயில்ஸை மட்டும் நான் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சீரியல் நம்பர் 11ல் தெரிகிற அருள்ங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க் டீட்டெயில்ஸை மட்டும் பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஐஸ்வர்யாங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்கிற இந்த ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணி இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல நாம் கட் பண்ண அந்த ரோவை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்பர் 15ல் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கட் செல்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நாம் இங்கே கட் பண்ண ஐஸ்வர்யாவோட மார்க் டீட்டெயில்ஸ் இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதோட சீரியல் நம்பர் பழைய சீரியல் நம்பரே தெரியுது, சீரியல் நம்பர் 12ன்னு தெரியலை, பழையது தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் 4 தெரியுது, சீரியல் நம்பர் 3 இல்லை. இப்போ நான் அருள்ங்கிற இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் இருக்கிற இந்த ரோவை கட் பண்ணுறேன். கட் பண்ண இந்த ரோவை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி இதில் இன்சர்ட் கட் செல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அந்த கட் பண்ண அந்த அருள்ங்கிற ஸ்டூடெண்ட்டோட ரோ இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சீரியல் நம்பர் பழைய சீரியல் நம்பரே தெரியுது. இதை நான் அன்டூ பண்ணிடுறேன். அதுக்கு அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிட்டு இசட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் கண்ட்ரோல் அமுக்கி பிடிச்சிட்டு இசட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது இந்த மார்க் லிஸ்ட்டு பழைய நிலைமைக்கு வந்துடுது. சீரியல் நம்பர்ஸ் 1ல் இருந்து 11 வரை கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஷீட் நம்பர் 2வை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷீட்லேயும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஐஸ்வர்யாவோட மார்க் டீட்டெயில்ஸையும் அருளோட மார்க் டீட்டெயில்ஸையும் நான் பேக்ரவுண்டில் கலர் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அருள்ங்கிற இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் டீட்டெயில்ஸ் இந்த ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த சீரியல் நம்பர் 3 இருக்கிற இந்த ரோவில் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கட் செல்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அருள்ங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு அந்த ரோ இங்கே இன்சர்ட் ஆகி சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி சீரியல் நம்பர் 3 காட்டுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 11 வரை கரெக்டாக சீரியல் நம்பர்ஸ் ஆர்டராக இருக்குது. இதில் சீரியல் நம்பர் 4ல் ஐஸ்வர்யாங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது. இந்த ரோவை நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறேன். இதை கீழே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ரோ நம்பர் 15 செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கட் செல்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அந்த ரோ இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்சர்ட் ஆகி சீரியல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 to 11 கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நாம் ஒரு ரோவை கட் பண்ணாலோ அல்லது ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸ் அப்டேட் ஆகிற மாதிரி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல இந்த சீரியல் நம்பர்ஸை செலக்ட் பண்ணி delete பண்ணிடுறேன். delete பண்ணிவிட்டு இப்போ முதல்ல சீரியல் நம்பர் 1 என்டர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா ஈக்குவல் டு ரோ bracket ஓப்பன் bracket க்ளோஸ்ட். இப்போ கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். சீரியல் நம்பர் 4 என்டர் ஆகிருக்கு. அதாவது இந்த ரோ நம்பர் இங்கே சீரியல் நம்பராக தெரியுது. இதை சீரியல் நம்பர் 1ன்னு தெரிகிற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் இப்போ F2வை ப்ரெஸ் பண்ணி இதை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணுறதுக்கு 4 - 3ன்னு கொடுக்கணும். நான் இந்த இடத்துல -3 என்டர் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சீரியல் நம்பர் கரெக்டாக நம்பர் 1ன்னு தெரியுது. கீழே உள்ள செல்ஸ்லையும்
இந்த ஃபார்முலாவை இன்சர்ட் பண்ணி சீரியல் நம்பர்ஸை அப்டேட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வைக்கிறேன். ஒரு ப்ளஸ் சிம்பல் தெரியுது. இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ கீழே உள்ள செல்ஸ்லேயே அந்த ஃபார்முலா என்ட்ராகி சீரியல் நம்பர் 1 to 11 கரெக்டாக தெரியுது. இப்போ நான் ஐஸ்வர்யாங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ட்ராக இருக்கிற இந்த ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கட் செல்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஐஸ்வர்யாவோட மார்க்கு இங்கே இன்சர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகி சீரியல் நம்பர் 3ன்னு தெரியுது. இப்போ நான் அருள்ங்கிற இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ட்ராக இருக்கிற இந்த ரோவை கட் பண்ணுறேன். கட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரியல் நம்பர் அப்டேட் ஆகி சீரியல் நம்பர் 11ன்னு தெரியுது. இந்த மாதிரி நாம் ஒரு ரோவை கட் பண்ணும்போதோ அல்லது இன்சர்ட் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸு அப்டேட் ஆகிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.